இது மாதிரி இன்னும் ஒரு பாட்டில் வரும், 2 பாட்டில். வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த தக்காளி வச்சு தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த தக்காளியை டைசரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கையாலையும் பொடிசாக நறுக்கிறதா இருந்தால் நறுக்கலாம். என்கிட்ட இது இருக்குது, அதனால நான் இதில் போட்டுக்கிறேன். பூண்டு 1 கப்பு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 10 கிராம் வறுத்துக்கணும். 3 கிலோ தக்காளி, 10 கிராம் வெந்தயம் எடுத்து வறுத்துக்கணும். வெந்தயம் இந்த பொரியுது பாருங்க, வெளியில வெந்தயம் கொஞ்சம் வறுத்து வாசனை வருது. எங்கள் அம்மாலாம் கருக வறுப்பாங்க, கொஞ்சம் கலர் வரணும், அப்போதான் வெந்தயம் கசப்பு தெரியாது சொல்லுவாங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ப்ரௌன்லேருந்து பிளாக்கு போகிற டைமில் எடுத்துடணும், ரொம்ப கருக வைக்கக்கூடாது. ஓகே. கடுகு ஒரு 10 கிராம் கடுகு வறுத்தும். கடுகு பொரியும் போது எடுத்துட்டா போதும், சும்மா சூடு காட்டி. இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. வெந்தயம் தான் கொஞ்சம் கலர் வரணும். சூப்பராக பொரியுது. அவ்வளோதான். கடுகு கொஞ்சம் இதோ சவுண்டு பார்த்தீங்களா, அதே பொரியுது பாருங்க. அடுப்புலேருந்து எடுத்த உடனே சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பாருங்க. வெந்தயத்தை இது மாதிரி கொஞ்சம் கலர், இந்த பாருங்க ப்ரௌன் கலர்லேருந்து கொஞ்சம் பிளாக் கலர் போகிற மாதிரி பண்ணணும். கடுகு இது மாதிரி பொரிச்சதும் இதை எடுத்து இதில் கொட்டிடணும். பவுட்ரு பண்ணுறேன். இப்போ வறுத்த வெந்தயத்தையும் கடுகையும் இதில் கொட்டி அரைக்கப்போம். பவுட்ரு பண்ணி இது 3 கிலோ தக்காளின்றதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கேன். தக்காளி சாரெல்லாம் வெளியில் அடிக்கும், அதனால நான் இந்த பாத்திரம் வச்சு இதில் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்ரு கடலை எண்ணெய் எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் நல்லா தான் இருக்கும். எனக்கு கடலை நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போடுறோம். வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் 1 கப்பு பூண்டு, பூண்டு போட்டு பொரிஞ்சதும் பூண்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக கலர் வரணும். லைட்டாக பூண்டு கலர், லைட்டாக மஞ்சள் கலர் லைட்டாக வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பெருங்காய பொடி ஒரு 5 கிராம், சில்லி பவுடர் ஒரு 50 கிராம், சில்லி பவுடர் போட்டதும் கொஞ்சம் ஸ்லோவாக்கிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் அந்த கலர் வர்றதுக்காக. சில்லி பவுடர் ஒரு 50 கிராம், காஷ்மீரி சில்லி ஒரு 50 கிராம் போட்டிருக்கோம். பெருங்காய பொடி எல்லாம் போட்டாச்சு. மிளகாத்தூள் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 3 கிலோ தக்காளி இப்போ இதில் போடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது சுண்ட இதுவாகணும், அவ்வளோதானே. ஆக்சுவலாக இது 3 கிலோ தக்காளி ஏன் பெரிய பாத்திரத்தில் வச்சிருக்கிறேன்னா, இது தக்காளி மட்டும் கொதிக்கும் போது தெரிக்கும், கொஞ்சம் அந்த தண்ணி சலன்ட்டு தெரிக்கும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சா எங்கேயே பக்கத்துலலாம் படாது. அதுக்காக பெரிய பாத்திரத்தில் வச்சு அது சுண்ட வைக்கணும்.
3 கிலோ தக்காளிக்கு இந்த ஒரு கை கல்லுப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். உப்பு போட்டு கிளறிக்கலாம். டீ கம்மியாகுது, சொல்றதுக்கு லேட்டாகும். இப்போ இது கொதி வந்துடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் லைட்டா திறந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 100 கிராம் புளியில கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுக்கணும், இது ஊறுகாய் இல்லையா, அதனால. கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே இப்ப மிக்சியில் அரைச்சா புளியும் தக்காளியும் போட்டு அரைச்சா விழுத இதுல போடுறோம். புளியில கொட்டை ஓடு இதெல்லாம் எடுத்துடணும். புளி போட்டு நல்லா சுண்டணும். இப்போ புளி போட்டு நல்லா சுண்டணும். இப்போ முடிஞ்சிடுச்சு, ஆவி அடிக்கும் பாருங்க. தட்டில் எவ்வளோ தரம் அடிச்சிருக்கு பாருங்க. அதுக்கு தான் பெரிய பாத்திரத்தில் வைக்கிறது. ஃபுல்லாக எண்ணெய் மேலே வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்ல ஓரத்தில் தான் இருந்தது, இப்போ ஃபுல்லாக எண்ணெய் மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் இது மாதிரி ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு இதோ கட்டி கட்டியாக பபுள்ஸ் வருது. பபுள்ஸ் கட்டி கட்டியாக வருது, மேலே அடிக்குது பாருங்க. எவ்வளோ ஹைட்டில் வந்து அடிக்குது பாருங்க, எப்படி அடிக்குது. இது கட்டியாக அடிக்குது. அப்போ முடிஞ்சிடுச்சு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சது. அப்படியே எங்கே பார்த்தாலும் தெரியுது. ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், ஆனால் எங்கே பார்த்தாலும் தெரிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஏன்னா அது தெரிக்குது பபுள்ஸ். ஸ்லோவாக வச்சாலும் கட்டியாக தெரிக்குது. இதை பாருங்க, கட்டி கட்டியாக பபுள்ஸ் வருது பாருங்க. அதனால அடுப்பை நிறுத்திட்டு இப்போ இந்த பவுடர் பண்ண வெந்தயமும் கடுகும் சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொடியை லாஸ்ட்டாக தோணும், நிறுத்திட்டு தோணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தூவிட்டு ஒரு கிண்டி நம்ம பொடி பொடியாக அரைச்சதுனால இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். ஊறுகாயை தான் தொட்டுக்கணும்னு இல்லை. நீங்கள் சாப்பாட்டில் கிளறும் போது தொக்கு மாதிரி இருக்கும். இது மாதிரி பொடியாக தக்காளி நறுக்கி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அரைச்சிட்டா கூழ் மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதுவும் டேஸ்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட். இந்த பாருங்க, கரண்டியில் எடுக்கும்போது எப்படி இருக்கு. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாட்டிலில் போட்டு எடுத்து வைக்க வேண்டியது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, பாட்டிலில் ஃபில் பண்ண வேண்டியது. எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்கோம். கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல, வினிகர் எதுவுமே போடல. இது மாதிரி இன்னும் ஒரு பாட்டில் வரும், 2 பாட்டில்.